சார் சொல்லுங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எங்க இருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன். இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கால் பண்றீங்க. சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சார் என்னன்னு சொல்லுங்க. ருத்ராவை ஸ்டேஷன்லயே வச்சு கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க? ருத்ரா மேடத்தை கொல்ல போறீங்களா? கொல்ல போறீங்களா இல்ல இன்ஸ்பெக்டர், கொல்ல போறோம். சார் அவங்களையே சார் கொலை பண்ணணும். அவங்களதான் வசமா கொலை கேஸ்ல சிக்க வச்சிட்டமே. ஃபர்ஸ்ட் இயரிங்லே லாயர் வரதாச்சாரி அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காரு. ருத்ராவுக்கு அந்த வேலைக்காரமா கொலை கேஸ்ல அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. சட்டப்படி நீங்க நினைச்ச மாதிரி அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க. சார் அப்படியே சார் அவங்கள கொல்லணும். அவ ஜெயிலுக்குள்ள போனாலும் அவளோட பிசினஸ் மூளை வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சிவாவுக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து கொடுத்து அவனை பிசினஸ்ல இன்னும் மேல மேலன்னு வளர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்புறம் கடைசி வரைக்கும் நான் ஜெயிக்கிறதுக்கு அவ கூட போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அவளை பிசினஸ்ல தோக்கடிச்சு நான் ஜெயிக்கணும்னா அவ செத்தாதான் முடியும். அவ கதையை முடிச்சிட்டோன்னா அப்புறம் சிவா தான். அவனை தட்டி கீழே கவுக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். சார் நீங்க எடுத்திருக்கிற முடிவுலாம் சூப்பர் சார். ஆனா ஸ்டேஷன்ல வச்சு கொன்னா அது லாக்அப் டெத் ஆயிடும். அப்புறம் அது எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும் சார். அதான் யோசிக்கிறேன். ருத்ரா மாதிரியான ஒரு பிக் ஷாட்டோட லாக்அப் மரணம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைல முடியும்னு எனக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டர் சார்? உங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தையே சொல்றேன். சரி அப்படி என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க? சொல்றேன், கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். இதுதான் விஷயம் இன்ஸ்பெக்டர் சார். இப்ப சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி ருத்ரா கதையை முடிச்சா உங்களுக்கு பாதிப்பு வருமா? சார் நிச்சயமா வராது சார். இந்த மாதிரி பண்ணா நானும் மாட்ட மாட்டேன், அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க. அதான் சரி. சார் இதை எப்ப பண்ண போறோம்? இன்னைக்கு நைட்டே பண்ண போறோம். சரிங்க சார், அதுக்கு சரியான ஆளை இப்பவே ரெடி பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். ருத்ராவுக்கு நான் சொன்ன மாதிரி ஆனதும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், பண்றேன். இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம முதல்லயே இங்க கொண்டு வந்திருந்தோம்னா இந்த ருத்ரா கதையை நம்ம எப்போ முடிச்சிருக்கலாமே. பரவாயில்ல, கொஞ்சம் காலம் கடந்தாலும் நாம நினைச்சது நடக்க போகுதுல்ல. நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இவ வர்ற வேகத்தை பார்த்தா அவங்க அம்மா சாவுக்கு நாம தான் காரணம்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிற மாதிரில இருக்கு. ஐயோ, விடாம வந்துகிட்டே இருக்கா. ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்காக திருடனை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணி என்ன பிடிக்க பாக்குற? நான் ஏன் அங்கிள் உங்களை துரத்தி பிடிக்க போறேன்? நீங்க தான் என்ன பார்த்ததும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லாம தான் இவ்வளவு வேகமா போறீங்கன்னு நானும் உங்க பின்னாடியே வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் உங்க பின்னாடியே வந்தேன் அங்கிள். என்ன ஹெல்ப்? அங்கிள், நீங்க ருத்ராமா வீட்ல ரொம்ப வருஷமா வேலை செய்றீங்க தானே? அங்க வேலை செய்யறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னது? ருத்ராமா வீட்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் பிரச்சனை வருதா? என்ன புதுசா பேசிட்டு இருக்க? வேலை செய்யறவங்களால தான் ருத்ராமாவுக்கே பிரச்சனை. நான் 23 வருஷமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணும் அங்கதான் வேலை பார்க்கறா. பிரியாங்கிற ஒரு பொண்ணும் அங்கதான் பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா.
இவ்வளவு ஏன் என் பையன் கூட ருத்ராமா கம்பெனில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை தவிர எத்தனையோ வேலைக்காரங்களும் அங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ருத்ராமாவில தான் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அங்கிள், அங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் அதே மாதிரி ஒரு டிரைவரும் இறந்து போனதா. ஏய், அந்த டிரைவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் குடி போதையில வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போயிட்டான். எப்பவோ செத்து போன கற்பகங்கிற பொம்பளை அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் வியாதியில இருந்து உங்க அம்மா இங்க வேலைக்கு வரலனாலும் செத்து தான் போயிருக்கோம். நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ருத்ரம்மா வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாலதான் உங்க அம்மா செத்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆளையும் மூஞ்சையும் பாரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எங்க அம்மா சாவுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க எனக்காக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும் அங்கிள். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணுமா? எப்படி? இவ்வளவு வருஷமா எனக்கு சோறு போட்டு காப்பாத்திட்டு வர ருத்ராமா மோசமானவங்கன்னு உனக்கு ஆதரவா நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும், அப்படிதானே? ஆமா அங்கிள். உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். பாவம் அம்மா செத்து போய் தனியா நிக்கிற பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பரிதாபப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணி போயிட்டே இரு. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசிட்டு என் பின்னாடி வந்த தொலைச்சிருவேன். என்ன மேடம் சொல்றீங்க? என் அத்தையோட கேஸ்ல நீங்க ஆஜராகிறீங்களா? ஆமா சிவா, இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ருத்ரா மேடம் கேஸ நான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனிஹவ் தேங்க்யூ வெரி மச் மேடம். உண்மையா சொல்லணும்னா எனக்கு இப்பதான் உலகமே வெளிச்சமா தெரியுது. என் அத்தையோட கேஸ் எடுக்க சொல்லி நானும் எத்தனையோ லாயர்கிட்ட பேசிட்டேன். ஆனா இந்த வரதாச்சாரிக்கு பயந்துகிட்டு யாருமே கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க வந்து நான் கேஸ் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ஏதோ ஒரு மாய மந்திரத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு. ஸ்டில் இந்த சர்ப்ரைசிங்ல இருந்து என்னால வரவே முடியல மேடம். இட்ஸ் ஓகே சிவா, எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அப்படிதானே நடந்தாகணும். நிச்சயமா மேடம், ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்க சுப்ரீம் கோர்ட் கேஸ் மட்டும்தான் எடுப்பீங்கன்னு அதுல போட்டிருந்துச்சு. அதனால நீங்க எங்க கேஸை எடுத்துக்க ஆர்வம் காட்ட மாட்டீங்கன்னு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணல மேடம். எக்ஸாக்ட்லி, நான் அந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கே டைம் பத்தல. ரெஸ்ட் இல்லாம கோர்ட்ல கேஸை அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ நானா தான் ஒரு 15 days மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக எல்லா ஒர்க்கையும் தள்ளி வச்சுட்டு வந்தேன். நீங்க சென்னைக்கு வந்ததே ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்கு தான். இந்த சிச்சுவேஷன்ல என் அத்தையோட கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி மேடம் தோணுச்சு? ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யறேன்னு தேவையில்லாத குழப்பம் வருமா? அதனால தான் சொல்ல வேணாம்னு சொல்றேன். நம்ம என்னதான் ஓய்வெடுக்க வந்தாலும் என்னோட ப்ரொஃபஷன்ல இருந்து ஃபுல்லா விலகி இருக்க முடியல சிவா. இங்க இருக்கிற கோர்ட்டுகள்ல என்ன முக்கியமான கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு விசாரிக்க தான் செய்வோம். அப்படி விசாரிக்கிறப்பதான் ருத்ரா மேடம் கேஸ பத்தி கேள்விப்பட்டேன். அப்புறம் அது சம்பந்தமா மீடியா, பேப்பர், நியூஸ் எல்லாத்துலயும் பார்த்தேன். அதோட உங்க சார்பா எந்த லாயரும் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொன்னாங்க. வரதாச்சாரி ஒரு கேஸை அட்டென்ட் பண்ணாலே இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே வாலண்டியரா ருத்ரா மேடம் சார்பா இந்த கேஸை அட்டென்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். உண்மையாவே நான் ரொம்ப லக்கி மேடம். லாயரே கிடைக்கல. இந்த கேஸ்ல வரதாச்சாரி நினைச்ச மாதிரியே அத்தைக்கு எதிராக ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கு மேடம். உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு என்னால் ஆன எல்லா முயற்சியும் நான் பண்றேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க மேடம். நான் மொத்தமா ஒரே பேமெண்ட்டா கொடுத்துறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல் கட்ட விசாரணையில கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். ஓகே சிவா, தேங்க்யூ அப்புறம் மேடம். பார்க்கலாம். தேங்க்யூ.
புக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே நிம்மதியா சொர்க்கத்துக்கு போய் சேருங்க. வணக்கம் சார். பாயா, அப்புறம் நான் சொன்ன மாதிரியே கொசு மருந்துல மயக்க மருந்து கலந்துட்டியா? கலந்துட்டேன் சார், நல்லாவே கலந்துட்டேன். சரி, ஸ்டேஷன் ஃபுல்லா கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிடு. சரிங்க சார். அந்த தனி லாக்கப்ல தான் நான் சொன்ன லேடி இருக்காங்க. மூச்சு முட்டி மயக்கம் அடைகிற அளவுக்கு ஃபுல்லா அந்த ரூம் முழுக்க மருந்து அடிச்சிட்டு போயிரு. சரியா? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். ஸ்டேஷன்ல யாராவது இருக்காங்களா சார்? இல்ல இல்ல, யாரும் இல்ல. எல்லாரையும் ரவுண்ட்ஸ் அனுப்பிட்டேன். அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உனக்கு எதுவும் பாதிப்பு வராத அளவுக்கு மாஸ்க நல்லா டைட்டா போட்டுக்கோ. சரிங்க சார். சீக்கிரம் போ. லாக்கப்குள்ள ஒரே புகையா இருக்கு. யாராவது வாங்க, யாராவது வாங்க. புகை. உங்க கதையை முடிக்கிறதுக்கு தானே இந்த ஏற்பாடே பண்ணிருக்கு. அப்புறம் எப்படி நிறுத்த முடியும்? அப்படியே மூச்சு முட்டி கீழே விழுங்க. அப்படியே நிரந்தரமா உங்க கதையை முடிச்சறேன். ஐயோ, யாருமே இல்லையா? கான்ஸ்டபிள், யாராவது வாங்க. யாராவது வாங்க. லாக்கப் ஓபன் பண்ணுங்க. எனக்கு மூச்சு முட்டுது. கான்ஸ்டபிள், சார், அந்த அம்மா இன்னும் 2 நிமிஷத்துல மயக்கம் போட்டு விழுந்துரும் சார். சூப்பரியா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா. நன்றி சார், வரேன் சார். ருத்ரா மேடம், ருத்ரா மேடம். அம்மா பச்சையம்மா தாயே, இந்த கொலைப்பழியிலிருந்து ருத்ரம்மா விடுதலையாகி வரணும்னு நான் உன் சன்னதியில என் உடலை வருத்தி வேண்டிக்கிட்ட வேண்டுதலுக்கு நீ செவி சாய்க்கலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்.
ருத்ராமாக்காக வாதாட எந்த லாயரும் வரல. அதனால எங்க அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போயிருவாங்களோன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுமா. உன்னோட கருணையாலதான் யாழினிங்கிற லாயர் ருத்ராமா கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து எங்க அம்மா நிரபராதின்னு முழுசா விடுதலையாகி வந்துடணும். அவங்க வெளியில வர வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கும் இதே மாதிரி நான் உனக்கு விரதம் இருந்து உனக்கு விளக்கேத்துறம்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஒன்னதான் கேக்குறேன். இந்த நேரத்துல என்ன இதெல்லாம்? ருத்ராமா விடுதலையாகி வரணுங்கிறதுக்காக அம்மனுக்கு விரதம் இருந்து விளக்கேத்தி வேண்டுதல் வச்சிட்டு இருக்கம்மா. ஓ, விரதம் இருந்து விளக்கேத்தி வேண்டுதல் வைக்கிறியா? ருத்ரா கொலைப்பழியில ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே நீதான். நானும் அனிதாவும் உன் மேல அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கும். இதுல இன்னும் ஆத்திரத்தை கிளப்புற மாதிரி அவ விடுதலைக்காக வேண்டுதல் வைக்கிறேன்னு சீன் போட்டுட்டு இருக்கியா? அனுதாபப்பட்டு நான் கமலா அம்மாவை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாலும் அது இவ்ளோ பெரிய ஆபத்துல முடிஞ்சிருக்கேன்னு நானும் தவிச்சு துடிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். நான் வேண்ட இந்த அம்மன் நிச்சயம் ருத்ராமாவை விடுதலை பண்ணி கொடுத்துருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓ, இப்படி எல்லாம் பண்ணா ஐயோ பாவோன்னு ருத்ரா ஜெயிலுக்கு போனதுக்காக புள்ள ரொம்பதான் கவலைப்படுறாளேன்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ இந்த பக்தி நாடகத்தை நடத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. ருத்ராமா மேல எனக்கு இருக்கிற பாசத்துக்காகவும் விசுவாசத்துக்காகவும் தான் மனசுருகி இந்த வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி நாடகம்லாம் கிடையாதும்மா. ருத்ரா மேல உனக்கு பாசம் விசுவாசம் இருக்கிற மாதிரி நீ காட்டிட்டு இருக்கிறது கூட நடிப்பு தாண்டி. ருத்ரா மனசை அப்படியே கரைச்சு உன்னையும் அவ ஒரு வாரிசா நினைச்சு சொத்துல ஏதாவது பங்கு வாங்கணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கனவுலயும் நினைச்சு பார்த்தது இல்லம்மா. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேலைக்காரியா இருந்து பணிவிட செய்யற பாக்கியம் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும் தான் நான் எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படின்னா உண்மையிலேயே உன் மனசுல வேலைக்காரிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நினைப்பெல்லாம் உனக்கு எப்பவுமே இருந்ததில்ல, அப்படிதானே? ஆமாங்கம்மா. அப்புறம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் ருத்ராவோட பொண்ணு, நான் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன்? இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா? நீ ஸ்டேஷனுக்கு போய் அப்படி சொன்னது, நீ சொல்றது பொய்ன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை செம்மையா லாடம் கட்டி அனுப்புனது எல்லாமே எனக்கு தெரியும். உன் மனசுல வேலைக்காரிங்கிற நினைப்பு மட்டும் இருந்திருந்தா நீ அங்க உண்மையதானே சொல்லியிருக்கணும். ருத்ராவோட பொண்ணுன்னு ஏன் சொன்ன? அப்படின்னா நான் சொன்னது சரிதானே? ருத்ரா உன்னையும் ஒரு வாரிசா ஏத்துக்கிட்டு சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்கிறதுனால தானே நீ அப்படி சொல்லியிருக்க. ருத்ராமாவை பார்க்கணுங்கிற தவிப்புலதான் நான் அப்படி போய் சொன்னம்மா. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாதும்மா. உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் இல்லன்னு சமாளிச்சிட்டு இருக்க. கேவலம் ஒரு டிரைவர் பொண்ணுக்கு எங்க சொத்து மேல ஆசை வந்துருச்சுல? ஐயோ, அந்த மாதிரிலாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்லம்மா. எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு உன்னை அப்படியே செவுத்துல முட்டை வச்சு சாகடிக்கணும் போல இருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அங்க போய் அப்படி சொல்லிருப்ப? இவ்வளவு கேடு கெட்ட புத்தியை வச்சுக்கிட்டு ருத்ரா விடுதலையாகி வரணும்னு சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறியா? நீ எல்லாம் விளக்கேத்தி விரதம் இருந்து வேண்டுதல் வச்சினா அந்த சாமிக்கே கோவம் வந்து ருத்ராக்கு 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துரும். அம்மா, அம்மா வேண்டாம்மா, அம்மா வேண்டாம்மா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா, அம்மா, அம்மா.
இனிமே நீ ருத்ராவுக்காக பூஜை ரூம்ல எந்த வேண்டுதலுமே நீ வைக்கவே கூடாது. மீறி வெச்ச அப்படியே உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். என்னம்மா உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியே இப்ப எப்படி இருக்காரு? நல்லாதான் சார் இருக்காரு. சரி, ருத்ரா மேடம்க்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடு. அப்புறம் அடுத்த ஏரிங்ல சாப்பிட கூட எதுவும் வாங்கி கொடுக்காம சித்திரவதை பண்ணோம்னு ஜட்ஜி கிட்ட நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. போ. சரிங்க சார்.